வணக்கம். iSuccess IAS அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம லோக்கல் பாடிஸ் ரூரல் அண்ட் அர்பன் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் இதில் இந்த ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸில் ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஓகேவா, அமைப்பு பணிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சேம் டைம் கிராம சபானா என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரோட சிறப்பு அம்சம்னா என்னங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் இன் லோக்கல் பாடிஸ், பெண்களின் பங்கு உள்ளாட்சியில் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சேம் டைம் அந்த எலெக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்பரேஷன், மாநகராட்சி. ஸோ மாநகராட்சினா என்னன்னா, த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வில் டிக்ளேர் certain municipalities based on above 10 lakh population and high revenue. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாநகராட்சி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. ஓகேவா, சரி. தற்போது இந்த புக்கில் 14 மாநகராட்சி அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் தற்போது 2025 வரை 25 மாநகராட்சி இருக்கு. ஓகேங்களா. The Chennai Corporation, which was founded in 1688, is the oldest local body in India. 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவிலே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். ஓகே. The urban local bodies are categorized into city municipal corporation, municipalities and town panchayat. While the rural local bodies are categorized into village panchayat, panchayat union and district panchayat. ஸோ லோக்கல் பாடின்னு சொன்னோம், உள்ளாட்சி அமைப்புன்னு சொன்னோம். அது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நகரத்தை எப்படி பிரிக்கிறாங்க, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. அப்போ கிராமப்புறத்தை எப்படி பிரிக்கிறாங்க, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. சரி, இதை தான் இந்த ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், உள்ளாட்சி அமைப்பு, லோக்கல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மாநகராட்சி அப்படின்னா என்ன சொன்னோம், அபவ் 10 lakhs, 10 லட்சம் மக்கள் மேலே இருந்தாங்கன்னா அது மாநகராட்சி. அப்போ முனிசிபல் கார்பரேஷன்னா அப்படி சொன்னோம், எப்படி 10 லட்சம் மேலே. அப்போ முனிசிபாலிட்டி நகராட்சினா எவ்வளோ பேர் இருக்கணும், மோர் தென் 1 lakh, 1 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அது நகராட்சின்னு சொல்லுவோம். சேம் டைம் எதை மட்டும் பார்ப்பாங்க, வருவாயும் சேர்த்து பார்ப்பாங்க. ஓகேவா, இந்த வருவாய், மக்கள் தொகை, இதை ரெண்டு அடிப்படையில் தான் இது நகராட்சி, இது மாநகராட்சி அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா, சரி. அப்படி நகராட்சியா முனிசிபாலிட்டியா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் எதை சூஸ் பண்ணாங்கன்னா வாலாஜாபேட்டை. ஓகேவா, வாலாஜாபேட்டை நகராட்சி தான் தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி. அடுத்து த டவுன் பஞ்சாயத் ஹேஸ் அபவுட் 10,000 பாப்புலேஷன். அடுத்து நகர லெவலில், ஓகேவா, சிட்டியில் அர்பன் லெவலில் எது கடைசி நிர்வாகம் பண்ணுறதுன்னா பேரூராட்சி. அதாவது இங்கிலீஷில் டவுன் பஞ்சாயத். இதில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும்னா சுமார் 10,000 பேர் இருக்கணும். அப்போ தான் அது பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி. இது எப்படி இருக்கும்னா, a town பஞ்சாயத் இஸ் பிட்வீன் வில்லேஜ் அண்ட் சிட்டி. ஓகேவா, பேரூராட்சி எப்படி இருக்கணும், நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஊராக இருக்கணும். அடுத்து இந்த நகராட்சிங்கிற அமைப்பை, பேரூராட்சிங்கிற இந்த அமைப்பை இந்தியாவிலே முதன்முறையாக அறிமுகப்படுத்தினது தமிழ்நாடு. அடுத்து a city municipal corporation has an commissioner. ஓகேவா, முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சியில் ஒரு ஆணையர்னு ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி முனிசிபாலிட்டி நகராட்சிக்கும் பார்த்தீங்கன்னா நகராட்சி ஆணையர், கமிஷனர் ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி பேரூராட்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி யார் நிர்வாக அலுவலராக இருப்பாங்க அப்படின்னா செயல் அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சேம் டைம் வில்லேஜ் பஞ்சாயத்து எப்படி இருப்பாங்க, அங்கே எப்படி நிர்வாகம் இருக்கும் அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும், கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருக்கிறது எதுனா கிராம ஊராட்சி, அதாவது வில்லேஜ் பஞ்சாயத். ஓகேவா, நெக்ஸ்ட்டு. ஸோ இதுவும் இந்த வில்லேஜஸும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வார்டு அப்படின்னு சொல்லி பகுதியாக பிரிப்பாங்க.
அப்பதான் அவங்களுக்கான எளிதாக நிர்வாகம் செய்வதற்கு முடியும். ஓகேவா? ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் வார்டாக பிரிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வார்டுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இந்த அமைப்புல யாரெல்லாம் இருப்பாங்க? இந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து பிரசிடென்ட், அதாவது ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு மெம்பர்ஸ், பகுதி உறுப்பினர்கள், கவுன்சிலர், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். ஓகேவா? அதாவது வார்டு கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், வார்டு கவுன்சிலர், அதாவது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். ஓகேவா? ஸோ இவங்க தான் இதில் என்ன பண்ணுவாங்க, வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு இருப்பாங்க, ஊராட்சிக்கு, கிராம ஊராட்சிக்கு இருப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக் லெவல். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த லெவலில் யார் இருப்பாங்கன்னா பஞ்சாயத் யூனியன். ஓகேவா? ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியம்னா பல கிராம ஊராட்சிகள் ஒன்று இணைந்து இருக்கிறது தான் ஊராட்சி ஒன்றியம். ஓகேவா? மெனி வில்லேஜ் பஞ்சாயத் ஜாயின் டு ஃபார்ம் ஏ பஞ்சாயத் யூனியன். ஓகே, இதுக்கு ஹெட்டா யார் இருப்பாங்கன்னா, இந்த ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியனுக்கும் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, எ கவுன்சிலர் இஸ் எலெக்டட் ஃப்ரம் ஈச் பஞ்சாயத். ஓகேவா? ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், அதாவது கவுன்சிலர் ஒருத்தர் இருப்பாரு. இந்த கவுன்சிலர்னா என்ன பண்ணுவாங்க, தங்கள்ல ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது சேர்பர்சனை ஒன்று தேர்ந்தெடுப்பாங்க, அதே மாதிரி வைஸ் சேர்பர்சனையும் தேர்ந்தெடுப்பாங்க, துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இவங்களை பார்த்துக்கிறதுக்கு, இவங்களை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் பேர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். இவர் தான் அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிறாரு, வட்டார வளர்ச்சி அலுவலர். நெக்ஸ்ட், the Nilgiris and Perambalur districts have the lowest number of பஞ்சாயத்து யூனியன். பஞ்சாயத்து யூனியன் அதாவது ஊராட்சி ஒன்றியமும் ரொம்ப கம்மியா இருக்கிறது எந்த மாவட்டம் அப்படின்னா நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டம். அடுத்து மாவட்ட ஊராட்சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும் 50,000 மக்கள். சரிங்களா? அந்த பேசிஸ்ல தான் என்ன பண்ண, 50,000 மக்கள் இருக்காங்கன்னா இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தா வச்சுக்கலாம். அதை மேலும் வார்டாக, பகுதியாக பிரிப்பாங்க. இதுல பகுதி உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. தி மெம்பர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் எலெக்ட் த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் கமிட்டி. ஓகேவா? தென் ஸோ அவர் சேர்பர்சனா அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, they provide essential service and facilities to the rural population and the planning and the execution of development program for the district. ஓகே, தங்கள்லேருந்து ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க தான் திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை கண்காணிப்பாங்க, மேற்பார்வையிடுவாங்க. ஓகே, சரி. ஸோ லோக்கல் பாடிஸை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரதிநிதிகள் தான் அதை நிர்வாகம் செய்வாங்க. உள்ளாட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரதிநிதிகள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது வார்ட்ஸ்ன்னு சொல்லி அதை பிரிச்சு செயல்படுவாங்க. அதே மாதிரி முனிசிபல் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும், மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன சொல்லுவோம்னா மேயர்னு சொல்லுவோம். இதை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க, நேரடியாக மக்களே தேர்ந்தெடுப்பாங்க. மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும், இவங்களுடைய உள்ளாட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு. அவங்களுடைய பணிகளை 2 விதமா பிரிக்கலாம். அவங்களுடைய சர்வீஸை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன், இன்னொன்று டிஸ்கிரிஷனரி ஃபங்க்ஷன். அவசிய பணிகள், விருப்ப பணிகள் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷனை கட்டாயம் இதை செய்ய வேண்டிய பணி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. வாட்டர் சப்ளை பண்ணுறது, ஸ்ட்ரீட் லைட்டு, ரோடை கிளீன் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்ப்பாங்க. கழிவு நீர் கால்வாய் அமைக்கிறது, ஊர் சாலை அமைக்கிறது. இது விருப்ப பணினா பார்க்கு, லைப்ரரி, பிளே கிரவுண்டு இதெல்லாம் பண்ணுறது. ஓகே, இதே மாதிரி மாநகராட்சியுடைய பணிகள்னு சொன்னால் குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைத்தல், தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலைகள் அமைத்தல், மேம்பாலங்கள் அமைத்தல், சந்தைகளுக்கான இடவசதி, கழிவுநீர் கால்வாய், திடக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள். ஸோ இது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. மன்ற கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களின்படி ஆணையாளர் அல்லது அதிகாரி அந்த பணிகளை தனக்கு கீழே உள்ள
அலுவலர் மற்றும் ஊழியர்களை கொண்டு செயல்படுத்துகிறார். சேம் டைம் உங்களுக்கான ஃபண்ட் எப்படி வருதுன்னா கவர்மெண்ட்டும் கொடுக்கும், அந்தந்த லோக்கல் பாடிஸ் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளும் வசூல் மூலமாக கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதை நம்ம கொடுறோம். வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றம். ஸோ இது எல்லாமே அந்தந்த வருவாயிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உள்ளாட்சி அமைப்புகள் பெற்று நமக்கான பெனிஃபிட்ஸை செஞ்சு கொடுப்பாங்க, சர்வீஸை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம கிராம சபை கூட்டம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிராம சபை கூட்டம் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து சட்டமன்றம் மாதிரி, சரிங்களா? நம்ம உள்ளாட்சி அமைப்புக்கான சட்டமன்றம் தான் இந்த கிராம சபை. இதில் மக்கள் எல்லாருமே பங்கேற்று தனக்கான என்ன மாதிரி சட்டம் தேவை, என்ன மாதிரி தீர்மானம் தேவைன்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறது. ஓகேவா? சரி, இது தி கிராம சபா இஸ் ஃபார்ம்ட் இன் எவ்ரி வில்லேஜ் பஞ்சாயத். It is the only permanent unit in the Panchayat Raj system. கிராம சபையை பொறுத்த வரைக்கும் மக்களாட்சி அமைப்புடைய ஆணிவேர். சரி, இது எப்பெல்லாம் கூடுவாங்க? ஸோ புக்கில் 4 முறைன்னு சொல்லியிருக்காங்க. 2025 படி நமக்கு 6 முறை கூட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பஞ்சாயத்து கிராம சபையில் யாரெல்லாம் பங்கேற்பாங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பஞ்சாயத்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்டு வார்டு மெம்பர்ஸ் இவங்களும் பங்கேற்பாங்க. யாரெல்லாம்? மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்களும் பங்கேற்பாங்க. ஸோ எந்தெந்த நாளில் இந்த மீட்டிங்ஸ் நடக்கும்னா ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஸோ 2025 இந்த கணக்கின்படி எத்தனை பேர் மேலும் 2 சேர்த்துருக்காங்க? ஸோ அது என்ன? மேலும் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 22, நவம்பர் 1. சரிங்களா? அது 2025 இப்போ இருக்க கணக்குப்படி 6 முறை கிராம சபை கூட்டம் கூடுவாங்க. இந்த 6 நாட்களில் மட்டும்தான் கிராம சபை கூடுமானா எமர்ஜென்சி டைம்ல ஒரு அவசியம் தேவைப்படுது அப்படிங்கிற கட்டத்திலையும் கூட்டுவாங்க. அவசர காலத்திலும் கிராம சபை கூடும். அதை என்ன சொல்லுவாங்க? சிறப்பு கிராம சபை கூட்டம், இங்கிலீஷ்ல ஸ்பெஷல் கிராம சபா. சரி, இந்த பஞ்சாயத்து ராஜ்ங்கிற பேரு எப்ப நடைமுறைக்கு வந்தது இதெல்லாம் பார்த்தோம்னா மகாத்மா காந்தி அட்வொகேட்டட் பஞ்சாயத்து ராஜ் as the foundation of India's political system as form of government. ஓகேவா? ஸோ உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 கொண்டு வரப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் வாஸ் எனக்டட் ஏப்ரல் 24, 1992. ஏப்ரல் 24, 1992 தான் நமக்கு உள்ளாட்சி அமைப்புல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனால தான் அந்த நாள் ஏப்ரல் 24 நம்ம நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே, தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ்ல இருக்க சிறப்பு அம்சங்கள்லாம் என்னன்னா கிராம சபையை அமைக்கிறது, 3 tier லோக்கல் பாடி கவர்னன்ஸ், 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை. ஸோ இப்படின்னு நிறைய அந்த பஞ்சாயத்து ராஜ் இதில் இருக்கிறது. ஓகே, இந்த பெண்களின் பங்கு என்ன? உள்ளாட்சி அமைப்புல பெண்களின் பங்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் ஆல் லோக்கல் பாடிஸ்லையும் 33% ரிசர்வேஷன் இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டில் 2016 தமிழக அரசு என்ன பண்றாங்க? பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? இந்த தேர்தலுக்கான பதவி காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது நடைபெறும். சரி, இந்த தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எங்கே இருக்கு? நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னையில், கோயம்பேட்டில் இருக்கு. ஓகேவா? சரி, இது அடிப்படையில் நமக்கு எவ்வளோ வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள், மாவட்ட ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த புக்கில் நமக்கு கொஞ்சம் பழைய டேட்டாவாக இருக்கும். இப்போ தற்போதைய டேட்டா படி நமக்கு இதெல்லாம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே,
ஸோ தற்போது மாநகராட்சி 25 இருக்கு, நகராட்சி 138 இருக்கு, டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சி 490 இருக்கு. ரூரல் லோக்கல் பாடிஸை பொறுத்தவரைக்கும், கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட பஞ்சாயத்து 36, ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன் 388, கிராம ஊராட்சி 12525. ஸோ அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் அமைக்கப்படுகிறது. டேஷ் இஸ் செட் அப் வித் செவரல் வில்லேஜ் பஞ்சாயத். பல வில்லேஜ் பஞ்சாயத்து சேர்ந்து அது என்னது? பஞ்சாயத் யூனியன், ஊராட்சி ஒன்றியம். அடுத்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. தேசிய ஊராட்சி தினம் எப்போ? ஏப்ரல் 24 வருடம் 1992 நம்ம கொண்டு வந்தனால ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன பண்றோம்? ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறோம். அடுத்தது ஓல்டஸ்ட் அர்பன் லோக்கல் பாடி இன் இந்தியா. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை. மாநகராட்சியுடைய தலைவர் யாரு? மாநகராட்சி அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷனுடைய ஹெட் யாரு அப்படின்னா மேயர். அடுத்து ஃபில்அப். டேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரோடியூஸ் டவுன் பஞ்சாயத். இந்தியாவிலே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. The பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வாஸ் enacted in the year. பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1992. அடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ் டைம் 5 years. அடுத்து டேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். கிராம சபையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிரந்தர அமைப்பு, பெர்மனன்ட் யூனிட். பஞ்சாயத்து யூனியன், ஊராட்சி ஒன்றியம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். அடுத்து டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும், பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் செயல் அலுவலர். உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ், மாநில தேர்தல் ஆணையத்துக்கு. நன்றி.